இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டான ராகி சப்பாத்தியும் வேர்க்கடலை சட்னியும் தான் செய்ய போகிறோம். வேர்க்கடலை 5 பல் பூண்டு, கருவேப்பிலை, புளி, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஆற வச்சிடலாம். இன்றைக்கி நான் 2 கப் ராகி மாவு சேர்க்க போகிறேன். ஸோ 2 கப் தண்ணி சேர்த்து அதுலேயே சால்ட்டு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி கொதிக்கும் போது நான் எடுத்து வச்சுருக்க ராகி மாவும் இதில் நம்ம சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை நல்லா கலந்து வச்சிடலாம். இது சூடாக ஆறணும். ஸோ மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு தாளிப்புக்கு கொஞ்சம் ஆயில், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டா சட்னி ரெடி. ஸோ இப்போ மாவு ஒரு உருண்டையாக எடுத்துகிட்டு சப்பாத்தி நம்ம எப்பவும் போல் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ராகி மாவே யூஸ் பண்ணிக்கலாம் டஸ்டிங்க்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ தோசைக்கல் சூடானதும் தேய்ச்சி வச்சுருக்க மாவு சேர்த்துட்டு நம்ம அது மேலே ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். இன்னும் நல்லா பஃப்னு வரதுக்காக ஒரு சின்ன கிளாத் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பஃப்னு வரும். அவ்வளோதான், 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துட்டோன்னா சப்பாத்தி ரெடி. இன்றைக்கி நான் இது கூட தக்காளி ஊறுகாய் தான் சேர்த்து சாப்பிட போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஊறுகாய். இந்த தக்காளி ஊறுகாய் ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.